ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இப்போ பெரிய சோதனை காலமோ என்னவோ தெரியலங்க. எல்லாமே தப்பாக தான் நடக்குது. அவங்க எது நினைச்சாலும் தப்பாக தான் இருக்குது. எல்லாமே தப்பாக தான் இருக்குது. இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அதுக்கு இப்போ நல்ல நேரம் சேர்ந்துக்குச்சு அப்படின்னு சொன்னாலும் வீட்டை விட்டு போகிறதுக்கு. ஆனால் இங்கே பெரிய ட்விஸ்டே இருக்காது. என்னன்னா, அவங்க அண்ணனும் அவங்க அண்ணியும் இப்போ மல்லியை தேடி சென்னைக்கே வந்துட்டாங்க. சென்னையில் எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, வேற எங்க மல்லியை தேடிதான். மல்லியால தான் இந்த நிலைமைக்கு வந்தோம். மல்லி மட்டும் ஒழுங்கா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அவளால் தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். அதனால அவகிட்ட தான் போய் நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அட்ரஸ் நாகலட்சுமிக்கு தான் தெரியும். அதனால அவங்க அண்ணியும் கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பத்தியும் முறையிட்டு கேட்கிறாரு. கேட்டவர் சும்மா இருப்பாரா? சண்டை மேல சண்டையா பிடிக்கிறாங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்புவீங்களா? இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துக்கு கூட்டு அவளை சித்திரவதை கொடுப்பீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்காரு. என்ன பேசி நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை முதல்ல யார் இங்கே வர சொன்னது? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டிருக்கா விஜய். ஏன்னா அவருக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்படிப்பட்ட இடத்துல நீ இப்படி பேசிட்டு இருக்க. நான் ஒன்றும் மல்லியை இங்கே கூட்டு வரல. மல்லி மேல எனக்கு ஆசையும் இல்லை. என் பொண்ணு வெண்பா மல்லி மேல ஆசைப்பட்டு அம்மா இல்லைன்ற ஏக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக 1 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்காக தான் மல்லியை கூட்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருக்கேனே தவிர மற்றபடி அவன் மேல பாசமோ அவன் மேல ஒரு காதலோ எதுவுமே எனக்கு கிடையாது. அவன் இந்த வீட்டை விட்டு இப்போ போடுறேன்னா கூட நான் தாராளமாக அவளை அனுப்பிச்சு விட்டுருவேன். எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சியோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா அவளை இப்பவே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேன்ற என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மனசாட்சி இருக்கிறதுனால தான் இப்போ கூட அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போவே அவள் இந்த வீட்டை விட்டு போகிறனால நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கையை செட்டில் பண்ணணும்னு நினைப்பேன் தவிர அதை விட்டுட்டு அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் எப்போவும் நினைக்கவே மாட்டேன். நினைக்கவும் முடியாது. அதுதான் என்னுடைய கேரக்டர். அது தெரியாமல் ஓவரா நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உன்னை கொன்றுவேன். ஒழுங்கு மாதிரி எங்கள் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாரு விஜய். என்னன்னா இவன் நம்ம தங்கச்சியை கூட்டின இந்த வீட்டில் வச்சுட்டு நம்மளே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கேள்வி கேட்க வந்தா நியாயம் கேட்க வந்தா நம்மளே அடிக்கிறான். சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அவரு இருந்துகிட்டு, நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். இதுக்கு மேல நீ எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. என் தங்கச்சியோட வாழ்க்கையை எடுத்துட்டு என்னைய அடிக்கிற, நீ வா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன பண்ணிடுறாரு. என்னடா இது சரியான பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டோமே. யாரோ ஒருத்தருக்கு நல்லது வேணா போய் யாரோ ஒருத்தர் வாழணும்னு நினைச்சு கடைசியா நம்ம வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்குன்னு பார்த்தா வெண்பாவோட வாழ்க்கை கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா உயிரே வச்சிருக்கிற வெண்பா மல்லி இந்த வீட்டை விட்டு போனா என்ன நினைப்பானே தெரியல. இப்படியெல்லாம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது. என்ன பண்றது தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லி தலைமையில கையை வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்தாரு விஜய். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்